அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி மகரிஷியினுடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். நாம் இதுவரையிலையும் புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் 166 பதிவுகள் வெளியிட்டுட்டோம். இன்றைக்கி நாம் வெளியிடுறது 167வது பதிவு, பாடல் எண் 172. இப்போ சென்ற பதிவில் சந்திர பகவான் ஒரு ஜாதகருக்கு சகல சௌபாக்கியங்களையும் சுகபோகங்களையும் வழங்குவதற்கான அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சென்ற பாடலில் நாம் விரிவாக பார்த்தோம். இப்போ இந்த பாடலில் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து அந்த 10ஆம் இடத்து அதிபதி அவர் எந்தெந்த ஸ்தானங்களில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான சுகபோகங்களை வாரி வழங்குவார் அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது பூர்வ ஜென்மாக்களில் அவன் சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களினுடைய அடிப்படையில் தான் அவனுடைய வாழ்க்கை வசதிகள், அவனுடைய நடைமுறை செயல்பாடுகள், அவனுக்கு உத்தியோகம், இல்லற வாழ்க்கை, நட்பு எல்லாம் அமையுங்கிறத நாம் இதுக்கு முன்னாலேயும் பல பாடல்களில் விளக்கம் கொடுக்கும் போதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய கர்மா பூர்வ ஜென்மாவில் அவன் செஞ்ச பாவ புண்ணியங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிரகங்கள் இந்த வானமண்டலத்தில் இருக்கிற போது அவனுக்கு பிறப்பு அமையும். இதை நாம் பல பாடல்களில் இதுக்கு முன்னாலேயும் விளக்கம் கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த பாடல்லையும் அந்த கர்மஸ்தானத்தை எடுக்கிறாங்க. கர்மஸ்தானங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானமான அந்த 5ஆம் இடத்துக்கு கடன் பகை ருணம் ரோகம்னு அமையக்கூடிய அந்த 6ஆம் இடத்து ஸ்தானமாக வருது. அப்போ பூர்வ ஜென்மாக்களில் இவன் தேடின பாவ புண்ணியங்கள் அதை இவன் கடன்பட்டு இருக்கிறதா நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ அந்த ஸ்தானத்து அதிபதி எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அந்த ஜாதகன் எந்த மாதிரி யோக பாவங்களை அனுபவிப்பான் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். புண்ணிய வினை அதற்குண்டான நற்பலனை இவன் அனுபவிக்க தகுந்த அந்த அமைப்பை இங்கே சுட்டி காட்டுறாங்க. நாம் அந்த பாடலை பார்த்துருவோம். காணப்பா இன்னும் ஒரு கருத்து கேளு, கருமனுமோ கருமத்து கர்மஸ்தானம், ஊனப்பா உற்றதனம் லாபம் ஏற, உத்தமனாம் நிதியுடையோன் கருமம் உள்ளோன், தானப்பா தருமங்கள் யாகம் செய்வன், தரணிதனில் கிராமங்கள் உண்டு பண்ணி, வீணப்பா போகருட கடாட்சத்தாலே, விதமான புலிப்பாணி விரித்தேன் பாரே அப்படின்னு முடிச்சிருக்கிறார். இப்போ முதலடியில் சொல்லும்போது காணப்பா இன்னும் ஒரு கருத்து கேளு. சோதிட சாஸ்திரத்தில் நவக்கிரகங்களுடைய அமைப்பை கொண்டு நான் சொல்லி வரக்கூடிய பல கருத்துக்களில் இன்னும் ஒரு கருத்து இருக்குது கேளு அப்படின்னு சொன்னவர், கருமனுமோ கருமத்து கர்மஸ்தானம். கருமன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து அந்த 10ஆம் இடத்தை கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான அதிபதி கர்மன், கர்மஸ்தானத்து அதிபதி. அப்போ அந்த கர்மஸ்தானத்து அதிபதியாக இருக்கிறவனை தான் இங்கே புலிப்பாணி கருமனுமோ அப்படிங்கிறார். கருமத்து கர்மஸ்தானம், கர்மங்கிறது 10ஆம் இடம் லக்னத்தில் இருந்து அந்த கர்மஸ்தானத்துக்கு 10ஆம் இடம் கர்மத்து கர்மஸ்தானம். அதாவது இதை ஜோதிட சாஸ்திரத்தில் பாவாத் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 1ஆம் இடத்துக்கு பாவாத் பாவம்னு சொன்னோம்னா 1க்கு 1 1ஆம் இடம் தான். இப்போ 2ஆம் இடத்துக்கு பாவாத் பாவம் அப்படின்னு சொன்னோம்னா 2க்கு 2 3ஆம் இடம். இப்போ 3ஆம் இடத்துக்கு பாவாத் பாவம் அப்படின்னு சொன்னோம்னா 3க்கு 3 5ஆம் இடம். இப்போ 4ஆம் இடத்துக்கு பாவாத் பாவம் அப்படின்னு சொன்னால் 4க்கு 4 7ஆம் இடம். இந்த மாதிரி பாவாத் பாவம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வந்தோம்னா 10ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை எண்ணும் போது 10க்கு 10 பாவாத் பாவம்னு சொல்லுவோம். அப்போ கர்மஸ்தானமான அந்த 10ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடம் என்னன்னீங்கன்னா 7ஆம் இடம் வரும். அப்போ 10ஆம் இடத்து அதிபதி அந்த கர்மத்து கர்மஸ்தானமான 7ஆம் இடத்துல அமர்ந்திருந்தால் அப்படின்னு அர்த்தம். காணப்பா இன்னும் ஒரு கருத்து கேளு, கர்மனுமோ கர்மத்து கர்மஸ்தானம். கர்மஸ்தானமாகிய அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதி கிரகமானது அந்த 10க்கு 10 பாவாத் பாவமாக அமையக்கூடிய அந்த 7ஆம் இடத்துல அமர்ந்திருந்தால் அப்படின்னு அர்த்தம். அதோடு நிற்கலை, அடுத்து 2ஆம் அடியிலையும் தொடர்றார். இன்னும் வேறு சில இடங்கள்ல இருந்தாலும் அப்படின்னு சொல்ல போகிறார். ஊனப்பா உற்றதனம் லாபம் ஏற அப்படிங்கிறாரு 2ஆம் அடியில் வரியில். ஊனப்பா ஊன் அப்படின்னு சொன்னால் 2 சுழி என்னென்ன போட்டால் உடம்பை குறிக்கும், சதையை குறிக்கும், கரியை குறிக்கும். இங்கே 3 சுழி என்னென்ன வருது, ஊனப்பா ஊன் அப்படின்னா உணவு அப்படிங்கிறத குறிக்கும். ஊனப்பா உற்ற தனம் உணவையும் குறிக்கும், அந்த உணவு எந்த மாதிரியான பாத்திரங்களை உண்ண போகிறான் அப்படிங்கிறதையும் குறிக்கும் 2ஆம் இடம்.
அதையே தனத்தானம்னு சொல்லுவாங்க, அதையே வாக்குத்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 10ஆம் இடத்து அதிபதி முதலடியில் 2ஆம் வரியில் சொன்னது மாதிரி 10க்கு 10 பாவாத் பாவமான 7ஆம் இடத்துல இருந்தாலும் உணவுத்தானமான வாக்குத்தானமான தனத்தானமான 2ஆம் இடத்துல நின்னாலும் அடுத்து சொல்கிறார் பாருங்க, லாபம் ஏற. லாபத்தானம்னா லக்னத்திலிருந்து 11ஆம் இடம். அப்போ இந்த 10ஆம் இடத்து அதிபதி லாபஸ்தானத்தில் வந்து உட்காந்துருந்தாலும் என்ன பலன் தர்றாரு? அடுத்து அதே அடியில் அடுத்த வரியில் சொல்கிறார் பாருங்க, உத்தமனாம் நிதியுடையோன் கருமம் உள்ளோன். உத்தமன் பொய் சொல்ல மாட்டான், திருட மாட்டான், அடுத்தவங்களுக்கு வஞ்சகம் செய்ய மாட்டான், ஏழைகளை இகழ மாட்டான். உத்தமன் அவனுடைய நடவடிக்கைகள்னால செயல்கள்னால எந்த விதமான குற்றம் குறையும் காண முடியாத அளவுக்கு வாழ்க்கையை நடத்துகிறவன் உத்தமன். நிதியுடையோன், சங்க நிதி பதும நிதிங்கிறது மாதிரி பொருள் நிதியும் அவன்கிட்ட இருக்கும், அருள் நிதியும் அவன்கிட்ட இருக்கும்னு அர்த்தம். இந்த உலகத்தில் வாழ தேவையான லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான சொத்து சுகங்களையும் தேடுவான். அடுத்து அவருடைய வாழ்க்கை நிறைவு செய்ததற்கு பின்னால் இறைத்தன்மையை அடைவதற்கு தேவையான அருளாற்றலையும் தேடிக்கொள்வான்னு அர்த்தம். நிதியுடையோன் கர்மம் உள்ளோன். கர்மம்ங்கிறது நற்கர்மம், நற்செயல். கர்மம்னா செயல்களை குறிக்கும், தொழிலை குறிக்கும், உத்தியோகத்தை குறிக்கும். நற்செயல்களை செய்வான், நல்ல உத்தியோகம் பார்ப்பான். உத்தியோகத்தில் என்ன நல்ல உத்தியோகம், தீய உத்தியோகம் எத்தனை இருக்குது? கள்ளச்சாராயம் வைக்கிறதும் உத்தியோகம்தான், பிராந்தி கடையில் பிராந்தி ஊற்றி கொடுக்குறதும் உத்தியோகம்தான், கறிக்கடையில் கறி வெட்டி கொடுக்குறதும் உத்தியோகம்தான். கர்மம். இவன் நற்கர்மம் செய்வான் அப்படிங்கிறாரு புலிப்பாணி. அப்போ நல்ல செயல்களை செய்வான், நல்ல உத்தியோகம் பார்ப்பான்னு அர்த்தம். மரியாதைக்குரிய தொழில்களை பண்ணுவான், எந்த உத்தியோகம் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு போக மாட்டான். அந்த அளவுக்கு இவனுக்கு விதி விடாதுன்னு அர்த்தம். நல்ல உத்தியோகம் இவனுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். ஆசிரியர் தொழில் பண்ணலாம், வங்கிகளில் காசாளராக இருக்கலாம், எவ்வளோ உத்தியோகம், நற்கர்மம், மரியாதைக்குரிய தொழில்கள், அது இவனுக்கு அமையும்னு அர்த்தம். எப்போ இவனுடைய ஜாதகத்தில் அந்த லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்து அதிபதி அந்த 10க்கு 10 பாவாத் பாவமான 7லேயோ அல்லது 2ஆம் இடத்துலையோ அல்லது லாபஸ்தானத்திலேயோ அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகனுடைய உத்தியோகம் கௌரவம் மிக்கதாக இருக்கும், அந்தஸ்து மிக்கதாக இருக்கும், குற்றம் குறை காண முடியாததாக இருக்கும் அப்படிங்கிறார் புலிப்பாணி. அடுத்து 3வது அடியில் சொல்கிறார் பாருங்க, தானப்பா தருமங்கள். அப்போ இவன் சம்பாதிக்கிற தொழிலெல்லாம் தனக்கு தனக்கு தனக்குன்னு வச்சுக்க மாட்டான், தர்மம் செய்வான், ஏழைகளுக்கு உதவுவான், திக்கற்றவர்களுக்கு வழிகாட்டுவான். அப்போ அந்த 10ஆம் இடத்து அதிபதி 7-2-11 உட்காந்துருந்தா அந்த ஜாதகனை எப்படி வழி நடத்துது பாருங்க. அவனுடைய விதி, அவனுடைய பூர்வ புண்ணியம். இதை தவிர யாகங்கள், அதே 3வது அடியில் யாகம் செய்வன். உலகச்சேமத்தை முன்னிட்டு முனிவர்கள் எல்லாம் மன்னர்கள் எல்லாம் அந்த காலத்தில் யாகங்கள் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு வரலாற்று சான்றுகள்லாம் நிறைய உண்டு. நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்லே தேடினோம்னா பல்யாக சாலை முதுகுடுமி பெருவெழுதி அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னனுக்கு பேர் இருக்குது. தினமும் இந்த உலக மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம தேசத்தில் இருக்கிற மக்கள்லாம் வறுமை இல்லாமல் பிணி இல்லாமல் நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு புகழோடு வாழணுங்கிறதுக்காக அந்த மன்னர்களே தினமும் யாகங்கள் பண்ணியிருக்கிறாங்க. சமஸ்கிருத மந்திரம் ஓதி ராமாயணத்தில் பார்க்குறோம். விஸ்வாமித்திரர், நான் உலக சேமத்தை முன்னிட்டு யாகம் பண்ணுறேன், அதுக்கு ராட்சசர்களுடைய தொல்லைகள் இருக்குது, அதிலிருந்து காப்பாற்றணும்னு சொன்னால் உன்னோட மகன் ராமன் தான் அதுக்கு தகுதியானவன், என் கூட அனுப்புங்கிறார். தசரதர் நான் வரேங்கிறார், அந்த பையன் சின்ன பையங்கிறார். ஆனால் வசிஷ்டருடைய ஆலோசனையில் தசரதர் அந்த ராமனை விஸ்வாமித்திரர் கூட அனுப்பி வைக்கிறதா வருது. யாகம் உலக சேமத்தை முன்னிட்டு பண்ணுவாங்க, முனிவர்கள் பண்ணுவாங்க, மன்னர்கள் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ள இவன் பண்ணுவான் தனியாங்கிறார். ஒரு தனி மனிதனா மற்றவங்களுடைய நன்மையை முன்னிட்டு மற்றவங்களுக்கு சேமம் உண்டாகணுங்கிறதுக்காக இவன் தனி மனிதனா இந்த மாதிரி ஜாதகத்தில் இவனுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்து அதிபதி 7லேயோ 2லேயோ 11லேயோ அமர்ந்திருந்தால் இவன் உலக மக்களினுடைய நன்மையை முன்னிட்டு மற்றவங்களுடைய நன்மையை முன்னிட்டு இவன் யாகம் பண்ணுவான் அப்படிங்கிறார். அது மட்டுமல்ல, அதே அடியில் சொல்லும்போது 3ஆம் அடியில் 2வது வரியாக சொல்லும்போது தரணிதனில் கிராமங்கள் உண்டு பண்ணி அப்படிங்கிறார். கிராமங்கள் நகரங்களை எல்லாம் உருவாக்குவாங்கிறார், ஊர்களை உருவாக்குவாங்கிறார். கிராமங்கள் உண்டு பண்ணுறது இதெல்லாம் ஒரு மன்னனுடைய கடமை. பெரும்பாலும் ஒரு தேசத்தை ஆளக்கூடிய மன்னர் அந்த ஊர்வலம் வரும்போது நகர்வலம் வரும்போது திக்கு விஜயங்கள் செய்யும் போதெல்லாம் ஆங்காங்கே திக்கற்றவர்களாக வாழக்கூடியவங்களை ஒரு இடத்துல குழுமி வாழ்வதற்கான ஏற்பாடுகளை பண்ணுவாங்க.
நம்முடைய தமிழ் இலக்கியங்களே இருக்குது. அந்தனர் தென்திசை ஆயர் மேற்றிசை வந்திடு வணிகர் நல் வடக்கு வாந்திசை தொந்தமிழ் சூத்திரர் தோன்றும் கீழ்த்திசை பிந்திய நடுவது பிரம்மந்தானாமே. மன்னர்கள் கிராமங்களை உண்டு பண்ணுற போது பிந்திய நடுவது பிரம்மன். ஒரு ஊரில் பிரம்மங்கிறது இறைவனை குறிக்கும். இறைவனுக்கு உண்டான ஆலயத்தை மையமாக வச்சு அந்தனர் தென்திசை வேதம் ஓதுறவங்க, பயிற்றுவிக்கிறவங்க, போதனை பண்ணுறவங்க, ஆசிரியர்கள், இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் அந்த கோயிலுக்கு தெற்கு பக்கமாக வாழ வைப்பாராம். ஆயர் மேற்றிசை கலெக்டருங்க, தாசில்தார்கள், நிர்வாகம் பண்ணுறவங்க, அரசாங்க பணியாளர்கள், இவங்களையெல்லாம் மேற்கு திசையில் உட்கார வைப்பாங்களாம். வந்திடு வணிகர்கள் வடக்கு வாந்திசை வாணிகம் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களையெல்லாம் அந்த கோயிலுக்கு வடக்கு புறமாக இருக்க சொல்லுவாங்களாம். தொந்தமிழ் சூத்திரர் தோன்றும் கீழ்த்திசை உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள், இவங்களையெல்லாம் கிழக்கு திசையில் அந்த கோயிலுக்கு கிழக்கு புறத்தில் இறைவனுடைய பார்வைக்கு படுறது மாதிரி வைப்பாங்களாம். எவ்வளவு அழகாக நிர்மாணம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிராமங்களை உருவாக்கியிருக்கிறாங்க மன்னர்கள். இன்றைக்கி அந்த மன்னர்களால் உருவாக்கப்பட்ட கிராமங்களெல்லாம் போனீங்கன்னா நான் சொல்கிற அமைப்பில் தான் பெரும்பாலும் அந்த கிராமங்கள் இருக்கும். நகரங்கள் கூட அப்படித்தான் இருக்கும். ராஜாக்கள், பழங்காலத்து ராஜாக்கள் உருவாக்கின நகரங்கள், கிராமங்கள், ஊர்கள், இந்த மன்னர்கள் செய்யக்கூடிய ராஜாக்கள், ராஜாதி ராஜாக்கள், சக்கரவர்த்திகள், அவங்க செய்யக்கூடிய கடமையை இந்த மாதிரி ஒருத்தன் லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி 7லையோ 2லையோ 11ஆம் இடத்துலையோ அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பை பெற்ற சாதகன் தனி ஆளாக நின்று செய்வான் அப்படிங்கிறார். ஆக ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி அந்த 10க்கு 10 பாவாத் பாவமான 7ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது விசேஷம். அது தவிர 2ஆம் இடத்திலேயும் 11ஆம் இடத்திலேயும் அமர்ந்திருந்தாலும் அவன் தான தர்மங்கள் செய்கிறவனாக இருப்பான். ராஜாதி ராஜாவாக வாழக்கூடிய அளவுக்கு, மக்கள் போற்றக்கூடிய அளவுக்கு புகழ் செல்வாக்கோட விளங்குவான் அப்படிங்கிறத இந்த பாடலில் சுட்டி காட்டி இருக்கிறார் என்பதனை சொல்லி இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான விளக்கம் காண தயாராகும். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று சொல்லி இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.